வணக்கம். என் பேர் சுபாஷ். எங்கள் ஊர் வந்து ராதாபுரம் பக்கத்தில் இருக்கன்துறை அப்படிங்கிற கிராமம். நான் ஆரம்பித்தது 2019. ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டு. இதில் ஒரு டிஎன்பிசியில் மட்டும் ஒரு 25 எக்ஸாம் எழுதியிருப்பேன். எதுலேயுமே கிடைக்கல. கடைசியாக கிடச்சது இந்த குரூப் 4 தான். இதுதான் கடைசினே நான் நம்பி வந்தேன். கடைசியாக இதுலேயே எனக்கு வெற்றி கிடச்சிது. இன்னொன்று 2019 நான் என்னென்ன தப்பு பண்ணேனோ அது ஒவ்வொரு டைமும் நான் பட்டு நானாகவே திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கிடச்சது தான் இந்த வெற்றி. யாரோட இதுலேயும் யார் சொன்னாலும் நான் அதை கேட்குறதும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி என்னால் முடியும்னு சொல்லி என்னோட நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இது வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். டெஸ்ட்டு பேட்சு ஆரம்பத்தில் 2019 நான் ஜாயின் பண்ணப்போமே சொன்னாங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்தப்போ என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. டைப்ரைட்டிங் படித்தேன். அதனால் என்னால் டெஸ்ட்டுக்கு வர முடியலை. வந்திருக்கலாம், என்னால் நான் வேண்டாம், நமக்கு படித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு வெற்றி கிடைக்கல. ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயே என்னால் 145 மார்க் போட முடிஞ்சிச்சு. அப்போ நான் எடுத்து ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம 145 போட்டாச்சு, நம்மளால் அடுத்த திருப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. 2022 தான் எனக்கு அடுத்த எக்ஸாமே வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வருவோம்னு சொல்லி திரும்பவும் சுரேஷ் அகாடமி வந்தேன். அப்போது இங்கே வந்தப்போ எனக்கு புதுசாக ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸ்ரீராம், ஜெயக்குமார், பார்த்திபன், அருண் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே குரூப் 2 மெயின்ஸ் எல்லாருமே எழுதிட்டு அந்த டைம் குரூப் 4க்கு படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், நான் மட்டும் தமிழ் மீடியம். 2 பேருக்கும் காமனாக இருந்தது குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான். தமிழில் எப்படி படிக்கலாம், தமிழ் வந்து அவங்களுக்கு முன்னாலே நான் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க புதுசாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட படிக்கிற மெத்தட் வேறு, நான் படிக்கிறது வேறு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்கை தவிர வேறு எந்த ஒரு புக்குமே எந்த ஒரு இதுவுமே நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்போவும் நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணுங்கிறது எனக்கு எண்ணமே வரல. அவங்க 4 பேர் தான் வலுக்கட்டாயமாக என்ன எங்கள் அகாடமிக்கு கூப்பிட்டு வந்து மார்னிங் 6 மணி டெஸ்ட் பேட்சுக்கு கூப்பிட்டே வந்தாங்க. தொடர்ந்து ஒரு 10 டெஸ்ட் நான் தொடர்ந்து வந்து போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்பினேன். தொடர்ந்து அப்போ ஆரம்பித்தது 2023 ஒரு குரூப் 4 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் மட்டும் அந்த டைமில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக போட்டிருந்தாங்க. ஒருவேளை அதுவும் ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் ஃப்ரீயாக பண்ணனால அதை அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்தோம். தொடர்ந்து 2023 ஒரு ஆகஸ்ட்டு அந்த டைமில் ஆரம்பித்த டெஸ்ட் பேட்ச் நான் எக்ஸாம் வரைக்குமே போட்டேன். ஒரு 150லேருந்து ஒரு 200 டெஸ்ட் போட்டிருப்பேன். அது டெஸ்ட் எல்லாம் தான் எனக்கு சக்ஸஸ் காரணம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் ரெவன்யூ எடுத்திருக்கேன். 167 எடுத்து ராமநாதபுரத்தில் ரெவன்யூ கிடச்சிருக்கு. இது போக எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நன்றி சொல்லி தான் ஏன்னா கடைசி வரைக்கும் என்ன நம்மளுக்கு. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்